தயாரிப்பாளர் எப்படி ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுவாருங்கிறது தானு தான் ஒரு பெரிய தான். 2 ப்ராஜெக்டா பிரிக்கிறார். ஒன்னு வெற்றிமாறன் வைத்து ஒரு படம், சூர்யா வச்சு ஒரு படம், சூர்யாவுக்கு வேற ஒரு டேரக்டர் வச்சு ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுவோம். வெற்றிமாறன் வச்சு படம் பண்ணோம்னா ஆல்ரெடி சிம்பு டேட் வந்து தானு ஒர்க் இருக்கு. வெற்றிமாறனையும் சிம்புவையும் ஜாயின் பண்ணுவோம். 2 பேரும் ஜாயின் பண்ணி உட்கார வைக்கிறாரு. 2 பேரும் பேசுறாங்க. ஓகே சார் பண்ணலான்றாங்க. டன். இம்மிடியா எனக்கு ஒரு ஹிட் கொடுக்கணும் அப்படின்ட்டு சிம்பு சொல்றாரு. வெற்றிமாறன் என்ன சொல்றாருன்னா, நம்மளுக்கு எனக்கு வந்து ஷார்ட் டைம்ல நான் ஒரு படம் பண்ணணும். தாண்டி விடுதலை 2 படமும் பெரிய அளவுல போகல. ஆமா, கமர்ஷியலா எனக்கு வந்து ஒரு ஆடுகளம், ஒரு வடசென்னை மாதிரி, ஒரு பொல்லாதவன் மாதிரி ஒரு கமர்ஷியலா ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு அவரும் பிளான் பண்ணாரு. 2 வருடத்துக்கு மேல வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. 2 வருடத்தை வளர்த்ததை முடிய வெட்டிட்டு வந்து இறங்கினோடனே அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சோன்னே ஒரு ப்ரோமோவா அல்ல, அது வந்து படத்தோடைய ஷூட்டிங்கான்னு தெரியாத அளவுக்கு கிட்டத்தட்ட 150 ஆர்டிஸ்ட், 150 ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட், எழும்பூர்ல இருக்கக்கூடிய மியூசியம்ல தான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நேற்றும் போயிட்டு இருக்கு, இன்னைக்கும் போயிட்டு இருக்கு, நாளைக்கும் போகுது. 3 நாள் போகுது. 3 நாள் அந்த ப்ரோமோ ஷூட் முடிச்ச பிறகு இந்த படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாசம் கடைசியில் வருது. இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான தகவல் இந்த படத்தினுடைய கதை என்னங்கிறது ஒரு செய்தி ஒன்று லைட்டா நமக்கு வந்துச்சு. என்னன்னா, வடசென்னை பார்த்தோம். வடசென்னை ராஜன் கேரக்டருடைய ஒரு சின்ன வயசு வெர்ஷன். ராஜன் வந்து ஒரு 18ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறப்ப ராஜன் பண்ண சேட்டைகள், ராஜன் பண்ண சம்பவங்கள், ராஜன் எப்படி இந்த சமூகத்தை அந்த அந்த சமூகத்தில் எப்படி ஒரு பெரிய மனிதனா உருவானாரு அப்படிங்கிறதா கதை. இதை ஆல்ரெடி ராஜன் வகைரா அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ்க்காக கென் கருணாஸ் இருக்கார் இல்லையா, கருணாஸுடைய பையன் கென்னை வச்சு பண்றதுக்காக ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட், பவுண்டட் ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு வெப் சீரியலுக்காக ஒரு பண்ணி வச்சிருந்தார். அதுதான் இது. ராஜனுடைய சின்ன வயசு வெர்ஷன் தான் சிம்பு. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். தக் லைஃப் படம் முடிஞ்ச உடனே வந்து வெற்றிமாறன் சிம்பு இணைய போறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருந்தது. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற டிபேட்டும் போயிட்டு இருந்த சூழல்ல நேற்று மாலை ஒரு இமேஜ் வந்து வைரல் ஆகிட்டு இருந்தது. ஒரு பக்கம் இயக்குனர் நெல்சன், இன்னொரு பக்கம் இயக்குனர் வெற்றிமாறன் இருக்கிற மாதிரி ப்ரோமோ டீசர் பண்ண போறாங்க, விரைவில் ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. எந்த அளவு உண்மை? இல்லை, தக் லைஃப்க்கு பிறகு ஒரு பெரிய ஒரு மேஜிக் நடந்திருக்கு அப்படிங்கிறதா சொல்லலாம். தக் லைஃப் முடிஞ்சோடனே ராம்குமார் படம், அதாவது பார்க்கிங் படத்தோட டேரக்டர் ராம்குமார் படத்தை வந்து ஷூட்டிங் போகிறதுக்காக ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க. அந்த படத்தில் போஸ்ட்லாம் வச்சு டான் பிக்சர்ஸ் தயார் பண்ணுறது, பூஜையெல்லாம் கூட போட்டாங்க. தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை மே மாதமே ஷூட்டிங் போகிறதாக இருந்துச்சு. ஆனால் இடையில தக் லைஃப் ப்ரொமோஷனுக்காக அந்த படத்தை 2 மாதம் ஹோல்டில் போட்டிருந்தார். அதுக்கிடையில் டான் பிக்சர்ஸில் பிரச்சனையாகி அந்த படம் இப்போ வந்து ஒரு கிடப்பில் போடப்பட்டதுன்னு வச்சுக்கலாம். வேற ப்ரொடியூசர் மாதிரி அடுத்து பண்ணுவாங்க. இப்போதைக்கு அதில் ஹோல்டர் இருக்குது. இப்போ இம்மிடியேட்டாக ஒரு படம் பண்ணணும். ஏன்னா இந்த தக் லைஃப் சிம்பு எதிர்பார்த்த மாதிரி வரல. சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு பெருசாக இல்லை. இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டாரு. இமீடியட்டாக ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கிறாரு. இது வந்து சிம்பு வெர்ஷனில் இங்கே நடக்கிற பிரச்சனை. அந்த பக்கம் கலைப்புலி தானுடைய அவருடைய வெர்ஷன் என்னன்னா, 2020 ஆரம்பிக்கப்பட்ட படம் வந்து வாடிவாசல். ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம். சூர்யா உள்ள வந்தார். அப்புறம் அமீர் வந்தார். அமீருக்கு அமீர் இருந்தால் அவர் இருப்பாரா அப்படின்னு போச்சு. அதுக்கு பிறகு ஒரு மாடை வாங்கி ட்ரெயின் பண்ணாங்க. அப்புறம் ப்ரொமோ ஷூட் பண்ணாங்க. 2022 ஆரம்பிச்சாங்க. அப்படி தள்ளி போய் கடைசி 2025 வந்து நிற்கிது. இப்போ விடுதலை 2 முடிச்சுட்டு இவர் இந்த படம் தான் ஆரம்பிக்க போறாருன்ற ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. சூர்யாவுக்கும் வெற்றிமாறனுக்கும் அவர் பவுண்டடாக கேட்குறாரு. சில விஷயங்கள் அவங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படல. டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்குது. அந்த படத்துக்கு பெரிய ப்ராஜெக்ட் பெருசாக பண்ண வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் அது ட்ராப் ஆயிடுச்சு. ட்ராப் ஆனோடனே ஒரு தயாரிப்பாளர் எப்படி ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுவாருங்கிறது தானு தான் ஒரு பெரிய உதாரணம். அந்த படத்துக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. பெரிய அளவில் ஆடிவாசலுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டருக்கு பணம் கொடுத்துருக்காரு, டேரக்டருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு, ஹீரோ கொடுத்துருக்காரு. 2 ப்ராஜெக்டாக பிரிக்கிறார். ஒன்று வெற்றிமாறன் வைத்து ஒரு படம், சூர்யா வச்சு ஒரு படம், சூர்யாவுக்கு வேற ஒரு டேரக்டர் வச்சு ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுவோம். வெற்றிமாறன் வச்சு படம் பண்ணோம்னா ஆல்ரெடி சிம்பு டேட் வந்து தானு ஒர்க் இருக்கு. வெற்றிமாறனையும் சிம்புவையும் ஜாயின் பண்ணுவோம். 2 பேரும் ஜாயின் பண்ணி உட்கார வைக்கிறாரு. 2 பேரும் பேசுறாங்க. ஓகே சார் பண்ணலான்றாங்க. டன். இம்மிடியா எனக்கு ஒரு ஹிட் கொடுக்கணும் அப்படின்ட்டு சிம்பு சொல்றாரு. வெற்றிமாறன் என்ன சொல்றாருன்னா, நம்மளுக்கு எனக்கு வந்து ஷார்ட் டைம்ல நான் ஒரு படம் பண்ணணும். தாண்டி விடுதலை 2 படமும் பெரிய அளவுல போகல. ஆமா, கமர்ஷியலா எனக்கு வந்து ஒரு ஆடுகளம், ஒரு வடசென்னை மாதிரி, ஒரு பொல்லாதவன் மாதிரி ஒரு கமர்ஷியலா ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு அவரும் பிளான் பண்றாரு. ஓகே, 2 பேரும் சேர்ந்து பண்ணலாங்கிற ஒரு பிளான் ஆயிடுச்சு. இதுக்கடையில இந்த தேசிங்க பெரியசாமி படத்தினுடைய டிஏஜிங் ஒர்க்காக லண்டன் போயிட்டார். எல்லாமே ஃபோன் கான்டாக்ட்ல பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிளான் பண்ண மாதிரி ஜூன் 16 இந்த படத்தினுடைய ப்ரோமோ டீசர் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பிளானை ஃபிக்ஸ் பண்றாங்க. இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க அந்த கெட்டப்லாம் இல்லாமல் அந்த அங்கேயே லண்டன்லேயே சைடில் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு பின்னாடி ஃபங்க் மாதிரி வச்சு சிம்பு அந்த புது கெட்டப்போட வந்துட்டாரு. 2 வருடத்துக்கு மேலே வளர்த்துக்கிட்டு இருந்தார். 2 வருடத்தை வளர்த்ததை முடியை வெட்டிட்டு வந்து இறங்கினோடனே அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சோடனே ஒரு ப்ரோமோவா அல்ல, அது வந்து படத்துடைய ஷூட்டிங்கான்னு தெரியாத அளவுக்கு கிட்டத்தட்ட 150 ஆர்டிஸ்ட்,
150 ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட். நம்ம எழும்பூர்ல இருக்கக்கூடிய மியூசியம்ல தான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நேத்தும் போயிட்டு இருக்கு, இன்னைக்கும் போயிட்டு இருக்கு, நாளைக்கும் போகுது. 3 நாள் போகுது. 3 நாள் அந்த ப்ரோமோ ஷூட் முடிச்ச பிறகு இந்த படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாசம் கடைசியில வருது. டைட்டிலோட அனௌன்ஸ்மெண்ட், யார் யார் ஆர்டிஸ்ட், அந்த டெக்னிக்கல் டீம் எல்லாத்தையும் வந்து அந்த வீடியோவோட ரிலீஸ் பண்றாங்க. அந்த வீடியோ ஒரு பெரிய பரபரப்பா பேசப்படுது. அந்த படத்துல நீங்க அந்த ஸ்டில்ஸை பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு 90s காலகட்டத்தில் ஒரு டைட்டான ஒரு ஷர்ட், ஒரு லுங்கி ஒன்று கட்டிக்கிட்டு, ஒரு ஷார்ட்டை கட் பண்ணி ஃபங்க் வச்சுக்கிட்டு, ஒரு மாதிரி அந்த சுப்பிரமணியபுரம்ல இருக்கக்கூடிய அந்த 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 இயர் அந்த மாதிரியான ஒரு கெட்டப்ல சிம்பு இருக்கிறாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா கிஷோர், சமுத்திரகனி, ஆண்ட்ரியா அப்படின்னு அப்படியே வடசென்னையில் இருந்த டீம் அப்படியே இருக்கு. அதோட சேர்த்து நெல்சன் நெல்சன் இந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்ணார். ஒரு ப்ரோமோலயே அவர் நடிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு கேமியோ வந்து கவின் பண்றாரு. ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டே பண்றாரு. நெல்சனுக்கும் சிம்புக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. வேட்டை மன்னன் ஒரு பெரிய கதை இருக்கு. அதுக்காக எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்துச்சு. அதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வந்து இறங்கி வந்திருக்காரு. ஒரு ஜெயிலர் 2ன்னு ஒரு சூப்பர் ஸ்டார் படம் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் அது ஒரு பிரேக்ல இந்த படத்துக்காக வந்திருக்காரு. ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டோட கிட்டத்தட்ட 150 ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்டோட ஒரு பிரம்மாண்டமான ப்ரோமோ ஷூட்டு டெய்லி நடந்துட்டு இருக்கு. அடுத்த மாசம் இந்த படத்துடைய ஷூட்டிங் கிளம்ப போறாங்க. இதுக்கிடையில இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான தகவல் இந்த படத்தினுடைய கதை என்னங்கிறது ஒரு செய்தி ஒன்று லைட்டா நமக்கு வந்துச்சு. என்னன்னா, வடசென்னை பார்த்துருப்பீங்க. வடசென்னை ராஜன் கேரக்டர். ராஜன் கேரக்டருடைய ஒரு சின்ன வயசு வெர்ஷன். ராஜன் வந்து ஒரு 18ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கப்ப ராஜன் பண்ண சேட்டைகள், ராஜன் பண்ண சம்பவங்கள், ராஜன் எப்படி இந்த சமூகத்தில் அந்த 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 சமூகத்தில் எப்படி ஒரு பெரிய மனிதனா உருவானாரு அப்படிங்கிறதா அது கதை. இதை ஆல்ரெடி ராஜன் வகைரா அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ்க்காக கென் கருணாஸ் இருக்கார் இல்லையா, கருணாஸுடைய பையன் கென்னை வச்சு பண்றதுக்காக ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட், பவுண்டட் ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு வெப் சீரியலுக்காக ஒரு பண்ணி வச்சிருந்தார். அதுதான் இது. டிராப் பண்ணிட்டு சிம்புக்காக சில சேஞ்சஸ் பண்ணிட்டு, அதனாலதான் ஆண்ட்ரியா, சமுத்திரகனிலாம் எல்லாம் இருக்கிறாங்க இந்த படத்துல. அந்த வடவனையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ராஜனுடைய சின்ன வயசு வெர்ஷன் தான் சிம்பு. அதை வந்து இப்போ உள்ள கொஞ்சம் விஷயங்கள்லாம் மாத்திருக்கிறாங்க. அதை காட்டிலும் அந்த படத்துல ஒரு கூடுதலான ஒரு மெசேஜ் ஒன்று இருக்கு. படத்துல ஜெய்பி மாதிரி ஒரு கோர்ட் வெர்ஷன் ஒன்று இருக்கு. முக்கியமான ஒரு லீகல் விஷயத்த இந்த படத்துல பேசியிருக்காங்க. முக்கியமான ஒரு லீகல் விஷயத்த படம் வர்றப்ப அது வந்து ஒரு பெருசா பரபரப்பா பேசப்படும். ராஜன் வகைரா இருந்தாலும் கூட ஒரு லீகலாக ஒரு விஷயத்தை ஜெய்பி மாதிரி ஒரு மெசேஜை இந்த படத்துல பேசியிருக்கிறாரு. ஒரு நல்ல ஸ்கிரிப்ட். ரொம்ப நாளைக்கு கழிச்சு எனக்கு தெரிஞ்சு சிம்புக்கு ஒரு கமர்ஷியலான ஒரு ஹிட் வருது. இந்த ஸ்டார் காஸ்ட், அந்த பேக்ரவுண்டு, இவங்க சொல்ற அந்த ராஜனுடைய ப்ரீவியஸான விஷயங்கள்லாம் கேட்குறப்பயே படம் வந்து ஒரு பக்காவான ஒரு கமர்ஷியல் படம் அமைய போகுது. ஒரு பெரிய ஹாட்ரிக் படம்ங்கிறது நெக்ஸ்ட் இயர்ல அந்த படத்தை 26 அனிமா பொங்கலுக்கு பிளான் பண்றாங்களா என்னன்னு தெரியல. இந்த டாக் வந்து எப்போ போச்சு? கிட்டத்தட்ட தக்லீஃப் ரிலீஸ் ஆகி இன்னும் 2 வாரம் தான் ஆகுது. ஸோ 2 வாரத்துக்குள்ள வந்து ஷூட்டிங்கே போற அளவுக்கு போயிட்டாங்கன்னா, இவ்வளோ கேஸ்டிங் அவங்கலாம் வந்து ஆர்கனைஸ் பண்றதுன்னா இது முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்களா? எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்களோட கால் சீட்லாம் எப்படி கரெக்டாக மேட்ச் பண்ணி? எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. தக்லைஃப் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் ஆகல. தக்லைஃப் ரிலீஸ் ஆகி தக்லைஃப் பத்தின ரிசல்ட் நெகட்டிவா வந்த பிறகு இமிடியேட்டா வந்து தக்லைஃப் ரிலீஸ் ஆன அடுத்த நாளே கிளம்பி போயிட்டாரு, லண்டன் போயிட்டாரு சிம்பு. படம் பண்ணுவாங்க கொஞ்சம் சொன்னாலும் அப்செட் தான். 2 வருஷம் உழைப்பு இருக்குல்ல, 2 வருஷம் உழைப்பு. படத்துல நடிச்ச சீன்லாம் பல சீனை காணா அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு அப்செட். சரி, ஓகே, பரவாயில்ல, அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அதான் பிரில்லியண்டான ஒர்க்குன்றது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்றப்ப தானு சார் கூப்பிடுறாரு, படம் பண்ணுவோம் வாங்கன்னு. டக்குன்னு அங்கேருந்து எல்லாம் பேசுறாங்க, வர்றாரு, ஒரு சிட்டிங்க உட்காராரு, பேசுறாங்க, முடிக்கிறாங்க, டக்குன்னு ஆரம்பிக்குது. ஆல்ரெடி விட்ட ஒரு பவுண்டடா ஒரு அந்த நெட்ஃபிளிக்ஸ்க்காக நினைக்கிறேன், நெட்ஃபிளிக்ஸா அமேசான் நினைக்கிறேன், அது கொடுத்த ஃபுல் டீடைல் ஸ்கிரிப்டோட இருக்கு அந்த ராஜன் வகைரா. அது அப்படியே இருக்கு. அதை பண்ணுவோம், ஓகேன்றாரு. ஓகே டன். அப்படி யாருக்காவது பவுண்டர் கொடுத்தாரா இல்லை சிம்புக்கு பவுண்டர்? இல்லை, ஆல்ரெடி அவங்க இது கொடுத்துருப்பாங்கல்ல. சிம்பு அதெல்லாம் கேட்க மாட்டார். அதெல்லாம் கேட்க மாட்டாரு. சிம்புக்கு தெரியும் வெற்றிமாறன் என்ன பண்ணுவாருன்னு தெரியும். ஒரு நம்பிக்கை தானே. ஒரு அவுட்லைன் சொல்லியிருப்பாரு. ஆல்ரெடி இந்த அந்த ஸ்க்ரீன் பிளே சொல்லியிருப்பாரு, கதையை சொல்லியிருப்பாரு. ஓகே, பிடிச்சி போச்சு, இமீடியட்டாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. மற்ற ஸ்டார் காஸ்ட்லாம் வந்து இப்போ ப்ரொமோல வர்றாங்க. ப்ரொமோல ஒரு நாள் ஒரு பிரேக் விட்டு வந்து நடிச்சு கொடுக்கலாம் பண்ணுவாங்க. வேற ஆண்ட்ரியா வேற படத்துல கமிட் ஆயிருப்பாரு, வேற சமுத்திரகனி தெலுங்குல இன்னைக்கு வந்து மோஸ்ட் வாண்டட் வில்லன்னு. ஆனா அவர் வந்து ஒரு நாள் ஒரு பிரேக் வந்துட்டு போங்க, ஒரு நாள் கொடுத்துட்டு போங்க. சரி, ஒரு நாள் தானே, ப்ரோமோ தானே. இந்த ப்ரோமோ வாங்கி ஷூட் பண்ணிட்டு அடுத்து ஷூட்டிங் போறப்ப அவங்கவுங்க டேட்டா வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஷெட்யூல் போடுவாங்க. இதுதான் போயிட்டு இருக்கு. இது ஒரு பரபரப்பா போகுது. இது படம் வர்றப்போ ஒரு பெரிய ஒரு மேஜிக்கா இருக்கும். மியூசிக் டைரக்டர் யாருன்னா சந்தோஷ் நாராயணன் இல்லாட்டி ஜிவி பிரகாஷ். அதேமாதிரி இன்னைக்கு நாளைக்கு அதை வந்து ஃபைனல் பண்ணி முடிச்சிருவாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் இன்னைக்கு எக்மோர்ல மியூசியத்தில் பரபரப்பான காட்சிகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய க்ரௌடை வச்சு எடுத்துட்டு இருக்காரு வெற்றிமாறன். நீங்கள் சொன்னது மாதிரி நெல்சன் ஏற்கனவே வந்து ஜெயிலர் 2 வந்து ரொம்ப பிஸியாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த கேப்ல வந்து இங்கே நடிச்சு கொடுக்குறாருன்னா லோகேஷ் கனகராஜ் அவரும் ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருக்காரு.
நெல்சன் ஏற்கனவே வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடி அவருடைய படங்கள்ல ப்ரோமோல வரும்போதே நல்லா பேசுறாரு, இவர் நடிக்க வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரியான எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அவருக்கே நடிக்க ஆசை வந்துருச்சு இல்லையா? நடிக்க ஆசை எப்பயோ வந்துருச்சு. வந்துருச்சு. அந்த படத்துல இந்த ஆடியோ ப்ரோமோலாம் பண்ணாங்க இல்லையா, ஆமா. நெல்சனும் அனிருத் பேசுறதெல்லாம் விஜய் கூட பேசியிருந்தாரு. அது அப்பயே நான் சொல்லிட்டேன், இவர் வந்து நடிக்க வர போறாருங்க, சும்மா ஒரு லீடை விட்டு பார்க்க முந்தியெல்லாம் நம்ம டேரக்டர் ஏதாவது ஒரு படத்துல ஒரு சீன் நடிச்சு பார்ப்பாங்க. முதல்ல வருது உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கிங்க வச்சுங்க, ஆதவன் படத்துல ஒரே ஒரு சீன் லாஸ்ட் கிளைமாக்ஸ். அது வந்து நம்ம ஸ்கிரீன்ல நம்ம வந்து எப்படி அப்ப மக்கள் ஏத்துக்கிறாங்களா, ஆழம் பாக்குறது அது மாதிரிதான் நெல்சனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நெல்சனை பத்தின ஒரு ஒரு பெக்யூலியரான ஒரு பாடி லாங்குவேஜ் டயலாக் பேசுறது அதெல்லாம் இருக்கு. ஒரு மாதிரி அவர் ஒரு செட்டா பண்றாரு, கண்டிப்பா பண்ணுவார். லோகேஷ் கனகராஜ் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவரு ஒரு ட்ரக் மாஃபியா மாதிரியே இருக்கிறாரு. சட்டக்கட்டை எல்லாம் கழட்டி போட்டு வர்றப்பே ஆள் இப்படிதான் வர்றாப்புல. அதனால அவருக்கு அந்த பாடி லாங்குவேஜ் அதுக்கெல்லாம் கரெக்டா ஒத்து வரும். அதனால அவரும் பண்றாரு. அவரு ஆல்ரெடி பண்ணிட்டாரு. ரெண்டு பேருக்குமே ஆசை. அதாவது சினிமாவுக்கு வர்றவங்க எல்லாருக்குமே ஆரம்பத்துல வர்றது நடிக்கத்தான் வருவாங்க. நீங்க யாரும் ஈஸியா ரீச் ஆக முடியும். நடிக்கிறது கஷ்டம் தான், வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். நடிக்கிறது நீங்க ரொம்ப ஈஸியா போச்சுன்னு வச்சுங்க, நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். அதனால என்ன பண்ணுவாங்க, வேற வழியில வருவாங்க, வந்து கடைசியில் டேரக்டரா ஹீரோ ஆயிடுவாங்க. இப்போ அதனாலதான் வந்து எல்லாருமே நடிக்க ஒரு ஆர்வம் உள்ளவர்கள் தான். டைரக்ட் பண்ணுவாரானே தெரியல, நடிப்பு பயங்கர பிஸி ஆயிட்டாரு. அப்ப வந்து நடிக்கிறதுக்கு தான் எல்லாருக்கும் ஆசை. அது வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சரியா பயன்படுது. ரெண்டு பேருக்குமே அந்த ஆசை இருந்திருக்கு. இப்ப ஒரு வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு வருது, வெற்றிமாறன் டைரக்ஷன்ல சிம்பு நடிக்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல உள்ள வரும் அப்படிங்கும்போது ஓகே டன் அப்படின்னு உள்ள வந்துட்டாரு. அடுத்த ப்ராஜெக்ட் அவரே டைரக்ட் பண்ணி நடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 6-7 வருஷம் இருக்கும் இல்லையா வேட்டை மன்னன்லாம்? 10 வருஷம் கிட்ட 10 வருஷம் இருக்கும் இல்லையா? அந்த பஞ்சாயத்துலாம் எப்படி சரி பண்ணாரு வெற்றிமாறன்? இல்ல அதுக்கு இடையிலேயே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அதுக்கு அதாவது வெற்றிமாறன் அந்த படம் ஆக்சுவலா அந்த பிரச்சனை என்னன்னா, நிக்காட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதா இருந்துச்சு. ஃபினான்சியலா அந்த படம் டேக் ஆஃப் ஆகல. அப்ப நிக்காட்ஸ் வந்து கொஞ்சம் டவுன்ல போயிட்டு இருக்கு. அப்புறம் அந்த படம் அப்படியே ப்ராஜெக்ட் டிராப் ஆயிடுச்சு. திருப்பி விஜய் டிவிக்கு போயிட்டாரு நெல்சன். திருப்பி விஜய் டிவி போய் ஷோ நிறைய பண்ண ஆரம்பிச்சாரு. சிம்பு வச்சு அங்க ஷோ நிறைய பண்ணிட்டு இருந்தாரு விஜய் டிவில. அதனால அந்த பிரச்சனை எல்லாம் அப்பயே முடிஞ்சு போச்சு. சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்துச்சு, அதுக்கு பிறகு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நெல்சன் வந்து ஒரு மோஸ்ட் வாண்டட் டைரக்டரா இருக்காரு தமிழ் சினிமாவில். அப்படிங்கும்போது அவங்களும் அந்த கசப்புகள்லாம் மாறி இருக்கும். ரெண்டு சிம்புவே கூப்பிட்டு நிறைய இடங்களில் பாராட்டியிருக்காரு. முதல் படம், ரெண்டாவது படங்கள்லாம், குளமா கோயில்லாம் அந்த டைம்லேயே ரெண்டு பேருக்குள்ள ஒரு வந்துருச்சு. சரி இந்த படம் பண்றப்ப இன்னும் ஒரு பேக்கப் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த படத்தில் வர்றாங்க. வேட்டை மன்னன்லாம் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா? வேட்டை மன்னன் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, அது நல்ல ஸ்கிரிப்ட் தான், இப்பயும் பண்ணா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஃபியூச்சரில் அது எப்படி பண்ணுறாங்களேன்னு தெரியல. ஆனால் சிம்புடைய லைனப் ஒரு 4 வருஷத்துக்கு ஃபுல்லாக வச்சிருக்காரு. நெல்சனும் பயங்கர பிஸியாக இருக்கிறாரு. கால நேரங்கள் கூடி வரப்போ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ச்சியாக வெற்றிமாறன் வந்து இந்த ஸ்டேஜுக்கு போனாலுமே வந்து வடசென்னை 2 நேற்று பேசியிருக்காரு கேட்பாங்க. ஸோ சடனாக வந்து இப்போ இந்த படத்தை ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்போ அந்த படத்தை டீலில் விட்டாரா? அது எப்போ வரப்போகுது? இல்லை வடசென்னை 2 தனுஷ் வந்து இது எப்படி எடுத்துப்பாரு? இல்லை வடசென்னை 2 இருக்கு. ஓகே, இது வடசென்னை 2ல இருக்க ஒரு கிளைக்கதை தான் ராஜன். ஓகே, அப்போ அதுக்கும் வடசென்னை, அது வந்து அன்போட கதை தான். அது அன்புடைய கதை. அன்புடைய இன்னொரு வெர்ஷனா கூட காட்டலாம், அன்புடைய ஏஜிட்டா கூட காட்டலாம். வடசென்னை 2வா எப்படி வேணாலும் நம்ம கதையை மாற்றிக்கலாம். இது ராஜனுடைய கேரக்டர் உள்ள போகுது, ராஜனுடைய சிறு வயது கேரக்டர், ராஜன் பண்ண விஷயங்கள் போகுது. அப்படிங்கும்போது வடசென்னை 2 வேற, இது வேற. ஆனால் ஏற்கனவே அப்படி ஒரு தகவல் வந்துச்சு, நானே கூட நிறைய இடத்துல சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வடசென்னை 2வா தான் இருக்கும் அது ஏறக்குறைய பார்த்தா. கடைசியில் வடசென்னையோட கதை தான், ஆனால் வடசென்னை கதையிலேருந்து ஒரு கிளைக்கதை இது. அதனால தான் வடசென்னையாக கூட இருக்கலாங்கிற மாதிரி நம்மளுக்கு டவுட் வந்துச்சு. நிறைய பேர் அதான் சொன்னாங்க. கடைசியில் விசாரிச்சு பார்க்குற வடசென்னையில் ராஜனுடைய கேரக்டருடைய ஒரு சின்ன வயசு வெர்ஷன் அப்படிங்கிறத ராஜன் வகைரா, எனக்கு தெரிஞ்ச டைட்டிலாக கூட அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தனுஷோட ஆஸ்தான் டைரக்டர் வெற்றிமாறன் இருக்கும்போது அவருக்கு போட்டியாக பார்க்கப்படுற இன்னொரு நடிகருக்கு, அதுவும் வந்து இப்போதான் வளர்ந்து வராரு, ஒரு இன்னொரு இன்னிங்ஸ்னே சொல்லலாம் சிம்பு அவர்களுக்கு, மறுபடியும் வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த சூழலில் அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படத்தை வெற்றிமாறன் கொடுக்கும்போது தனுஷ் எப்படி எடுத்துப்பாருன்னு நினைக்கிறீங்க? வெளியில் ஒரு வாழ்த்துக்கள் சொன்னாலும் உள்ள கொஞ்சம் இருக்கதான் செய்யும். ஏன்னா சமகால காம்படேட்டர் ரெண்டு பேரும். அப்படிங்கும்போது ஒரு சின்ன சின்ன வருத்தம் இருக்கு. நம்மளால் உருவாக்குன ஒரு டைரக்டர். நம்ம உதவி இயக்குனராக இருந்தவரை நான் தான் இயக்குனராகி அளவுக்கு பார்த்தேன். நான் அவர் தான் ப்ரொடியூசர் கொடுத்தாரு. 5 ஸ்டார் கதிரேசன் அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணி பொல்லாத படம் கிடைத்துன்னு வச்சுங்களேன். ஆனால் அவர் சின்ன வருத்தம் இருக்கும். இன்னைக்கு ஒரு நம்ம வடசென்னை 2 பண்ணிட்டு பேசலாமே அப்படின்னு ஒருத்தர் இருக்கும். ஆனால் இன்னைக்கு சிம்பு தனுஷனுடைய வளர்ச்சி வந்து பெரிய வளர்ச்சி. அவர் ஹிந்திலாம் போய் இங்கே ஹாலிவுட்லாம் போகிற அளவுக்கு போயிட்டார். அப்படிங்கிறது ஒரு பெருசாக எடுத்துக்கிற மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஈஸியாக விட்டுருவார், பெருசாக எடுத்துக்கிற மாட்டார்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் வாலின்னு ஒரு படம், எஸ்.ஏ. சூர்யா வந்து முதல் படம் பெரிய விட்டு சூப்பர், அடுத்த படம் குஷின்னு விஜயோட பண்ணலையா, அது வந்து சினிமாவில் வந்து அது ஒரு சைக்கிளிங்கில் வரும். அதை வந்து பெருசாக எடுத்துக்கிற மாட்டாங்க சில. ஆனால் அதை நான் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, வாலி பண்ணதுக்கு பிறகு எஸ்.ஏ. சூர்யாவோடு அஜித் படமே பண்ணலாம். கூட அவர் தான் நடிக்க வேண்டியது. நியூ படத்தை அவர் தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. போஸ்டர்லாம் பண்ணி பூஜைலாம் போட்டாங்க நியூவில்.
கடைசி நேரங்களில் அது ஒரு சில காரணங்களால் அது ட்ராப் பண்ணப்பட்டு இவரே ஹீரோ அடிச்சார். அதுக்கு பிறகு தொடர்ந்து பண்ணல. ஏன்னா உதவி இயக்குனராக இருந்தவர் இயக்குனர் ஆக்குனவர் அஜித். ஆனால் அதுக்கு பிறகு அடுத்த படமே ஹிட் கொடுத்தோடனே அடுத்த படம் பண்ணது குஷி. அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வெளியில 1000 பிரச்சனைகள் இருந்தாங்களும் உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு இருக்கத்தான் செய்யும். ஆனால் வெளியில இன்னைக்கு வந்து தனுஷ் வாழ்த்துக்கள் சொன்னாலும் உள்ளுக்குள்ள அவருக்கு ஒரு சின்ன ஒரு நம்ம இந்த வடசனை 2 முடிச்சுட்டு போயிருக்கலாமேங்கிற ஒரு சின்ன ஒரு வருத்தம் நமக்கு தான் செய்யும். ஆனால் அதை தாண்டி ஒரு உயரத்துக்கு தனுஷ் இன்னைக்கு போயிட்டாருங்கிறதா ஒன்று. சிம்பு வெற்றிமாறன் படம் தொடர்பாக பல்வேறு தகவல்களோட பண்ணி மிக்க நன்றி.